கோர்ட்டுகளின் தொடர் கொட்டுகளால் திமுக அரசு கதிகலங்கி போய் கிடக்கிறது. பிளவுவாத அரசியலை வைத்து பிழைப்பு நடத்தும் திமுகவுக்கு இந்நேரம் இரத்த அழுத்தம் எகிரி இருக்கும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து பிஞ்சு குழந்தைகளின் உயிரை பறித்தது உலகளவில் மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்க திமுக அரசு காத்திருக்கிறது என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை அவினாசி சாலையில் புதிதாக திறக்கப்பட்ட ஜி.டி. நாயுடு மேம்பாலம் முழுக்க முழுக்க தமிழக அரசின் நிதியால் கட்டப்பட்டது. மத்திய அரசின் நிதியால் கட்டப்பட்டது என்பது தவறான தகவல் என தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மலை நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.8 பதிவானது. கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் 7 பேர் பலியானார்கள். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர்.